கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சகல காரியத்தையும் செம்மையாய் வழிநடத்தி வாய்க்க செய்வார். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகத்திலே அதிகாரம் 18 21வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். இந்த இடத்துல மிக தெளிவாக 2 ஆப்ஷன் சொல்லப்படுகிறது. மரணமும் ஜீவனும். மரணமும் ஜீவனுமே நம்ம நாவில் தான் இருக்கிறது. நாவை எப்படி பிரயோகிக்கிறோமோ அதன் மூலமாகத்தான் காரியங்கள் வாய்க்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய நாவே அது கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கனி எப்படி வரும்னு சொன்னால், மரணம் என்றாலும் அதை குறித்து நம்ம நாவினாலே அறிக்கை செய்கின்ற வேளையில் அது நமக்கு நெகட்டிவான காரியத்தை வாய்க்க செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஜீவன், அந்த பரிபூர்ண ஜீவனை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையில் நம்முடைய வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், எல்லாமே நம்முடைய வாயிலிருந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் வருகின்ற வேளையில் எல்லா காரியமும் நமக்கு நன்மையாக நடக்கும், ஜீவனை கொடுக்கும். இந்த நேரத்தில் உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நமக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் அதை விசுவாசித்து அறிக்கை செய்கின்ற வேளையில் அதே தான் நடக்கும். எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு எதுவுமே கைக்கு விளங்காது என்று சொல்லுவோம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் கூட பிள்ளைகளை பார்த்து நம்முடைய வாயினாலே அவர்களை குறித்து திட்டுவதோ அவர்களை குறித்து பேசும் பொழுது நெகட்டிவான காரியத்தை பேசுவோம் என்று சொன்னால், அது நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. நம்ம அதன் கனியை நாம் புசித்து தான் ஆக வேண்டும். அதோடு கூட அது ஜீவனாக இருக்கின்ற வேளையில் அது நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக படிப்பார்கள், நன்றாக வளருவார்கள் என்று ஆண்டவர் அந்த ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நம் வாயிலிருந்து அறிக்கை செய்து பேசுகின்ற வேளையில் அந்த நாவின் அறிக்கை நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும். மரணம் வராது, அதற்கு பதிலாக ஜீவனை கொடுக்கும். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம். அதனுடைய கனியை, நாவின் கனியை நாம் புசிப்போம். கனியை எடுத்து நம்ம புசிக்கணுன்னாக்கா அது நல்ல ஒரு பாசிட்டிவான காரியமாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மரணம் ஜீவனும் அதை நாம் ஜாக்கிரதையாக கையாண்டு நம்முடைய வாயிலிருந்து வருகிற தாறுமாறான வார்த்தைகளை விலக்கி கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி நாம் செயல்படுவோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமான தேவனுடைய ஜீவனுள்ள கனிகளை புசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாயினுடைய அறிக்கைகள் எப்பொழுதும் ஆண்டவரே நேர்மறையாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லாம் நன்றாக நடக்கும், எல்லா காரியங்களும் எங்களுக்கு வாய்க்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கற்பித்து கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் தினமும் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அதிகாரம் நாவிலே இருக்கிறது.